இப்போ நம்ம சங்கரன் கோயில் தனி தொகுதி, இது திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியில் இப்போ இருக்கிற களம் காணும்போது இது வந்து காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கியிருக்காங்க. சங்கை கணேசன் என்பவருக்கும், அதிமுகவில் திரிபன் ஜெய்சங்கர் என்பவருக்கும், நாத்தக்கால கவிதா என்பவர், தாவேக்கால ராமராஜன் இவங்க போட்டி போடுறாங்க. இதில் இது ஒரு அதிமுகவுடைய கோட்டையாக பார்க்கப்படுது. ஜெயலலிதா அவருடைய ஆதரவு பெற்ற இது தனி தொகுதிங்கிறதுனால திராவிடர் மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. ஸோ அதனால் தொடர்ந்து ரெட்டலை வெற்றி பெற்று வந்திருக்கு. கடந்த முறை மட்டும் திமுக ஒரு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் அதிமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கலான்னு சொல்லப்படுது. ஆனால் மும்முனை போட்டி நிலவுவதாக கருதப்படுது. நம்ம பார்க்கலாம் தொகுதி நிலவரத்தை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டத்தில் வருது சங்கரன் கோயில். இது திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகங்கள் போட்டியிடுகின்றன. அதிமுகவில் EIDMK டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர், காங்கிரஸில் சங்காய் கணேசன், நாம் தமிழரில் கவிதா, தமிழக வெற்றி கழகமில் C ராமராஜன், இன்னும் பிற AIDMK வசந்தி, VSP பகுஜன் சமாஜ் மாரியப்பன், புதிய தமிழகமில் பிரபாகரன் நிற்கிறாங்க. இதில் SC சமூகத்தினருக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் ராஜா வெற்றி பெற்று இப்பொழுது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இத்தொகுதி குருவிக்குளம் மற்றும் சங்கரன் கோயில் ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கியது. இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் நகராட்சி முழுமையாக தொகுதியில் அடங்குது. ஊராட்சி ஒன்றியங்களாக இருக்கிற பிளாக்ஸ் சங்கரன் கோயில் ஊராட்சி ஒன்றியம், அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள், குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியம், இந்த ஒன்றியத்தில் உள்ள பெரும்பாலான கிராம பகுதிகள், அப்புறம் மேலநெல்லிநல்லூர் ஊராட்சி ஒன்றியம், இன்னொரு உள்ள குறிப்பிட்ட பகுதிகள் இணைந்து முக்கிய வருவாய் கிராமங்கள் சங்கரன் கோயில், திருவேங்கடம், குருவிக்குளம், கரிவளநல்லூர் மற்றும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இதில் இருக்குது. சங்கரன் கோயில் தாலுக்காவும் திருவேங்கடம் தாலுக்காவும் உள்ளடக்கியது இந்த தொகுதி. தென்காசி மாவட்டத்தில் வந்து சங்கரன் கோயில் தனி தொகுதி, சட்டமன்ற தொகுதி, சமூக பின்னணின்னு பார்த்திங்கன்னா தனி தொகுதி இது SC ரிசார்ட். பெரும்பாலான சமூகங்கள் இந்த தொகுதியில் ஆதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. தேவேந்திர குழு வேளாளர் மற்றும் அருந்ததிய சமூகத்தினர். முக்கிய சமூகங்களாக பிறர் இருப்பவர்கள் தேவர், யாதவர், நாயக்கர், நாடார் மற்றும் செட்டியார் சமூகத்தினர் இருக்கிறாங்க. புள்ளிவிவரப்படி 24.3% ஆதி திராவிடர் சமூகங்களும். வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம்னா அதிமுக டாக்டர் திலீபன், இவரும் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர். செங்கல்பட்டு பகுதியில் உள்ளடக்கிய பிரதிநிதியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவராக இருக்கார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டியிடும் அதிமுகவை சேர்ந்த ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர். ராமராஜன் தாவேகா, நடிகர் விஜயனுடைய ஆசி பெற்றிருக்கிறார். கவிதா சீமானின் கட்சி நாம் தமிழர். சங்கரன் கோயில் தனி தொகுதி சட்டமன்ற தொகுதியில் கடந்த காலங்களில் இருந்த வெற்றிகளில் பார்த்தீங்கன்னாக்கா 2021 தான் ராஜா திமுக சார்பில் வெற்றி பெறாரு. 2ஆம் இடத்துல ராஜலட்சுமி அதிமுக. இருவருக்கான வாக்கு வித்தியாசம் 5297. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த முறை, இதுக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு ராஜா திமுக வெற்றி பெற்றிருக்கார். அதற்கு முன்பு 2016 அதிமுகவை சேர்ந்த ராஜலட்சுமி கடந்த முறை தோல்வி அடைந்தவர் தான் வெற்றி சிட்டி எம்எல்ஏவாக இருந்து தோற்று போயிருக்காங்க 2016 தேர்தலில். 2ஆம் இடத்துல திமுக 64,262 வாக்கு வித்தியாசம் 14,489. 2012 இடைத்தேர்தலில் முத்துலட்சுமி அதிமுக 94,927 வாக்குகளும். 2ஆம் இடம் ஜவஹர் சூரியகுமார் அவருக்கு கிடைச்சிருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலில் கருப்புசாமி, இவர் இறந்தது பிறகு தான் அந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு. இவர் தொடர்ந்து 3 முறை அந்த தொகுதியை தன்வசம் வைத்திருந்திருக்காரு. கருப்பசாமி அதிமுக 72,792. 2ஆம் இடம் உமா மகேஸ்வரி. 2006 கருப்பசாமி தான் ஜெயிச்சிருக்காரு தனி தொகுதியில், அதாவது சங்கரன் கோயில் தனி தொகுதியில். இங்கே சங்கரன் கோயில் தனி தொகுதியாக இருந்தாலும் இந்த கருப்புசாமி அவர்கள் 1996, 2011 வரை தொடர்ந்து 4 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு. அதில் பலமான பிடியை நிலைநிறுத்தியிருக்காரு. அதுக்கு காரணம் சின்னம், அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கு, பிற சமூகங்கள். அதாவது பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு எல்லா பகுதிகளிலும் ஆதி திராவிடர் மற்றும்
பட்டியலின மக்களுடைய ஆதரவு அதிகமாகவும் அதிக சமூகத்தினுடைய வாக்குகள் குறைவாக இருக்கும். இங்கே ஆதிக்க சமூகத்தினுடைய ஆதரவு வந்து ரெட்டலைக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் திருநெல்வேலி, போடி, கம்பம், தேனி அப்படியே அந்த அந்த பெல்ட், அந்த தீவர் சமூகங்கள் கோலச்சுகிற பகுதிகளில் ரெட்டலைக்கான இருப்பு இருக்கும். அவர்கள் அந்த சமூகங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்காங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அதன் அடிப்படையில் சி. கருப்புசாமி தொடர்ந்து வெற்றி பெற்று ஜெயலலிதாவினுடைய ஆசையோடு இருந்திருக்காரு. கருப்புசாமி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். ஆனால் இவருக்கு ஆதரவாக இருந்தது அதிமுக தலைமை ஜெயலலிதாவும் இன்னும் பிற தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் அவர் பெற்றிருந்தார். பிற சமூகங்களாக தேவர், யாதவர், நாயக்கர் சமூகங்களையும் அவர் பெற்றிருந்தார். உள்ளூர் செல்வாக்கோடு திகழ்ந்திருந்தார். அரசியலுக்கு வரும் முன்னாடி கல்லப்பக்குளம் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியதனாலும் நேரடி தொடர்பு வந்து சமூக மக்களோடு வைத்திருந்தார். இப்போது தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருக்கிறாங்க. இன்றைய நிலையில் சி. ராமராஜன் தாவேக்கா கட்சி சார்பில் செயல்பாட்டில் இருக்கார். அவர் முனைப்பாக செயல்படுறாரு. விசில் சின்னத்துக்காக வாக்கு திட்டுறதில், ஆன்மீக வழிபாடுகளில் இவர் வந்து இங்கே மும்முனை போட்டி நிலவுவதாக பார்க்கப்படுது. பரப்புரையத்தை நேரடியாக மாற்றத்திற்கான ஓசையாக களத்தில் நிற்கிறார். இவருக்கும் பின்புலத்தில் இயங்குகிறவர்கள் இப்போ ரெட்டலை பிளவுபட்ட பிறகு பல தலைமையோடு நெருங்க முடியாத சூழலில் இந்த ரெட்டலைக்கு இருக்கிற கொஞ்சம் பலவீனத்தை, ஏன்னா கடந்த தேர்தலில் அந்த பலவீனத்தின் அடிப்படையில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில். அதை தாவேக்கா சரியான முறையில் கையாண்டு தாவேக்கா கட்சியினுடைய உட்கட்டமைப்புகள் வந்து இன்னும் சரியாக திட்டமிடலோடு செயல்படலை. எந்த தொகுதிகள் தங்களுக்கான தொகுதிகள், அந்த தொகுதிகளில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத ராசிபுரம் தொகுதியில் பார்த்தோம். இன்னும் கட்டமைப்போடு ராசிபுரம் தொகுதியில் செயல்பட்டால் பாஜகவில் ராசிபுரம் வெற்றி பெற முடிய சாத்தியக்கூறு இருந்தும் அதை அவங்க இன்னும் அதை கையில் எடுக்கலை. அதே மாதிரி இங்கே சி. ராமராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வெளியிட்டிருக்கிற வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் அடிப்படையில் சி. ராமராஜன் அந்த இப்போ இருக்கிற நிலையில் அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஏஜை 5 ஆண்டுகளுக்கு பிறகாக திமுகவுக்கு இருக்கிற சிக்கல்களை அந்த உள்ளூர் அந்த வேட்பாளர் செயல்பாடுகளில் சரியான செயல்பாடு இல்லாததால் தான் வேறு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் தனதாக்கினா வெற்றி பெற முடியும். இன்னொன்று என்னென்னா, திமுக நேரடியாக களத்தில் இல்லை. திமுக நேரடியாக களத்தில் இருக்குதுன்னா அவர்களுக்கு சார்ந்த வாக்குகள் வந்து வரும். அப்போ காங்கிரஸ் எப்படி செயல்படுது, அப்போ வந்து ஒரு தாவேக்காவுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது இங்கே வந்து காங்கிரஸ் போட்டியிடுறதால. ஸோ அதன் அடிப்படையில் வந்து தாவேக்கா செயல்படுங்கிற பட்சத்தில் இது தாவேக்கா கட்சியினுடைய ஒரு தொகுதியாக இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சி உட்கட்டமைப்பு வந்து சரியாக அந்த வாக்குகளை இரட்டலைக்கு போகிற அந்த வாக்குகளையும் சமூக வாரியாக அந்த போலரைசேஷன் செய்யும்போது தாவேக்காக்கான வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து அதிமுகவுக்கு தான் இருக்குது. ஆனால் அது வந்து கடந்த கால சி. கருப்புசாமி காலகட்டத்திலிருந்து வருகிற வழியான வாக்குகளாகவும் அவர் இருந்ததுக்கு பிறகாக ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களையும் சரியாக கணிச்சா இந்த தனி தொகுதி தாவேக்காவுடைய ஒரு தொகுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயினுடைய பரப்புரைகளை பயன்படுத்தி அதை தொடர்ந்து செய்தால் மட்டும்தான். டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் ஒரு படித்த மருத்துவராக இருக்கார். அவருக்கான வாய்ப்புகளும் அந்த இரட்டலை வாக்குகளும் எல்லாம் சேர்ந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து இன்றைய நிலையில் அதை தாவேக்கா எப்படி செயல்படுத்துங்கிறத பொறுத்தும் அந்த கட்சி உட்கட்டமைப்பு இப்போ வந்து மிகப்பெரிய குறைபாடு வந்து அதிமுக கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. கட்டமைப்பு மட்டும் இல்லை, அதில் செயல்பாடு இருக்குது, ஒருங்கிணைப்பு இருக்குது, சின்னத்தினுடைய தன்மை இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு கருப்புசாமியுடைய தாக்கம் இருக்கும். அவருக்காக சிலர் வாக்களிப்பாங்க, ஜெயலலிதாக்காக சிலர் வாக்களிப்பாங்க, சமூக ரீதியாக சிலர் வாக்களிப்பாங்க, பல காரணிகள் இருக்குது. ஆனால் தாவேக்காக ஒற்றை காரணினா விஜய் தான். அது மற்ற காரணிகளை தொகுதிக்குள்ளே உருவாக்க வேண்டியது வேட்பாளர், கட்சியினுடைய கட்டமைப்பு, அப்புறமா அங்கே இருக்கிற மிக முக்கிய சமூகங்களாக இருக்கிற வாக்குகளை தீர்மானிக்கிற சமூகங்களோட ஒத்திசைவு, அவர்களை போய் பார்த்து கள அரசியலில் இருக்கிற யதார்த்த சூழல்களை புரிந்துட்டு அவங்களுடைய வாக்குகளை அறிவுரைகளை பிறருக்கு வழங்க வைத்து அந்த அடிப்படையில் பெறக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதுதான் எல்லா தொகுதிகளிலும் விஜய் ஒரு
டோக்கன் அல்லது ஒரு ரோட்டை போட்டு கொடுக்க முடியும். அந்த ரோட்டில் பயணம் செய்ய வேண்டியது அந்த வேட்பாளரோட வேலை. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, அந்த தொகுதியுடைய கட்டமைப்போட வேலை. அதை தான் டெசிக்னேஷனை கொண்டு போய் சேர்த்தோம். தன்னை ஒருத்தர் பாதை போட்டு கொடுத்துட்டா அவரே கொண்டு போய் கடைசியில் சேர்த்துவாருங்கிற மனநிலையில் தாவேக்கா வேட்பாளர்களும் தாவேக்கா தொண்டர்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. கருப்பசாமி தொடர்ந்து அந்த தொகுதியில் கோலச்சியவர் பார்க்கலாம். இவர் 4 முறை வெற்றி பெற்றிருக்கார் அந்த தொகுதியில். அதிமுக சார்பில் இவர் தேவேந்திர குல ஆதரவு மட்டும் இல்லாமல் பிற சமூகங்களோட ஒருங்கிணைப்பிலையும் செயல்பட்டிருக்கார். தேவர், யாதவர் மற்றும் நாயக்கர் சமூகங்களுடைய செல்வாக்கையும் பெற்று அவர்களோடு செல்லப்பிள்ளையாக வளம் வந்திருக்கார். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் அங்கீகாரத்தை சமூக பின்னணியும் ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் விளையாட்டுத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தொகுதியை தாவேக்கா அடையாளம் கண்டு சரியாக செயல்பட்டு அந்த பகுதிகளுக்கு விஜய் ஒரு பரப்புரையை மேற்கொள்ள அந்த தொகுதியை தரமாக்க முடியும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் இவரோட பிரச்சாரங்களில் சேர்க்க தவறி இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு தாவேக்காக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு தொகுதியாக பார்க்குறேன். ஆனால் இந்த தொகுதி இன்றைய நிலையில் காங்கிரஸ் இங்கே வேட்பாளராக இருக்கிறதால திலீபன் ஜெய்சங்கருக்கான வாய்ப்புகளை பிரகாசமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அதே சமயத்தில் இங்கே மும்முனை போட்டி திமுக, அதிமுக, தாவேக்காவுக்கு நிலவரத்தை பார்க்க முடியுது. ராமராஜன் தாவேக்கா அவர்களுடைய செயல்பாடுகளும் தாவேக்கா கட்சியினுடைய உள்கட்டமைப்பு செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக இருந்தாலும் மிக குறைந்த அளவில் தான் இவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இவர் தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள் இரட்டலை வாக்குகளாக இருக்கிற வாக்குகளில் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை முழுமையாக எடுப்பார். பிறகு அதிருப்தியில் இருக்கிற அதிமுக வாக்குகளை எடுப்பார். அதே சமயத்தில் காங்கிரஸுக்கு ஒவ்வாத வேலை செய்யாத திமுக வாக்குகளையும் இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வாக்குகளெல்லாம் கன்சாலிடேட் பண்ணும்பொழுது தாவேக்கான மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. களத்தில் வீரியமாகவும் அங்கே இருக்கிறவர்களோடு இணைந்து போய் செயல்பட்டாலும் உங்களுக்கான வெற்றியை நிறைவேற்றுகிறங்கிற உறுதிமொழியை கொடுத்தாலே தாவேக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அதை தான் அவங்க செய்யணும். அதுதான் நிலை. நன்றி, வணக்கம்.